ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் எச்சரிக்கையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 செகண்ட் மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரியுடைய கடைசியாக நிறைய கிரக மாற்றங்களும் ராஜ யோகங்களும் உருவாகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிடுச்சு. அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். ஸோ என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நேரம் நெருங்கினது அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ மார்ச் பிறக்க இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பிப்ரவரியில் கடைசியாக கிரகங்களால் ராஜயோகங்கள் உருவாயிருக்கிறதுனால என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் ராஜயோகங்களும் சில நேரத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்டவிதமான தாக்கங்களாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஆபத்தான தாக்கங்களாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் அப்பப்போ நம்மளோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஜோதிடர்களும் அதை தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நேரமானது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையவும் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த பிப்ரவரியில் கடைசியாக என்னெல்லாம் கிரகப்பயிற்சி நடந்தது, என்னெல்லாம் ராஜயோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல உருவான ராஜயோகங்களும் கிரகப்பயிற்சிகளும் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026 ஆண்டில் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுறாங்க. அதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. அதோடு பல ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் வருகிறது. இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில் காணப்படுது. அதில் பர்டிகுலராக மகர ராசிக்காரங்களுக்கு என்ன காணப்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல என்னென்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. பிப்ரவரி 3 புதன் கும்பராசிக்கு மாறுறாரு. பிப்ரவரி 6 சுக்கிரன் கும்பராசிக்கு மாறியிருக்கிறாரு. பிப்ரவரி 13 சூரியன் கும்பராசிக்கு மாறியிருக்கிறாரு. பிப்ரவரி 23 செவ்வாய் கும்பராசிக்கு மாறியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள் நடந்திருக்கு. ஆக்சுவலி இப்படி நடந்த கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் இதனால தான் சில ராஜயோகங்கள் இந்த எண்டுக்குள்ளே உருவாகுது. ஃபஸ்ட்டு உருவாயிருக்கக்கூடிய யோகோ சதுர்கிருக யோகோ. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய யோகம் உருவாயிருக்கு. புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சுக்கிரத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரிய புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய யோகங்களும் உருவாயிருக்கு. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கங்கள் தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க செய்யும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்க செய்யும், நிதிநிலையில் நல்ல உயர்வை ஏற்படுத்தும், வெற்றிகளை குவிய செய்யும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நேரம் மாறும். இப்போது எண்டில் இந்த கிரகப்பயிற்சி மற்றும் ராஜ யோகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிற நேரத்தை பற்றி தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மகர ராசிக்காரங்க, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க, உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு மகர ராசி உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசினர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்புவர்களாக இருப்பீங்க. இந்த நாட்கள் பண தேவையானது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ராசிநாதன் சனியுடைய சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கோ, வாகன யோகமானது கிடைக்கும். எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனம் தேவை. எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. ஸோ உத்திராடத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சில கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார். கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். ஸோ எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். இதில் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். அதனால் பொறுமையை இழக்கக்கூடாது. இது திருவோணமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனலாக மகர ராசி அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு கூட பணவரவு அப்பதான் திருப்தி தரும். வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். எல்லாத்துக்கும் மேலே தோழிகளோடு சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. அப்போதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல பாண்டிங் உருவாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. காரிய வெற்றியானது கிடைக்கும். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த டைம் நேரம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் ராசிக்கு சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இதோடு இந்த ராஜயோகங்களால் அதிர்ஷ்ட நேரம் உங்களுக்கு அதிகரிக்க ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரம் என்னன்னா, நீங்கள் வியாழக்கிழமை தோறும் இனி வரக்கூடிய நாட்கள் குரு பகவானை வழிபாடு செய்யணும். குரு பகவானுக்கு வெள்ளை சுண்டலில் மாலையை செய்து அதை அவருடைய கழுத்தில் போடணும். அப்படி அந்த வழிபாடு செய்ய முடியாட்டி விநாயகரை வீட்டிலேயே வழிபாடு செய்யணும். மஞ்சளில் பிடித்து விநாயகரை வீட்டில் வைத்து அருகம்புல் வைத்து அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி ₹1 நாணயத்தை என்னுடைய கஷ்டம் தீரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மஞ்சளில் ஒட்ட வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்யலாம். இந்த 2ல் எந்த பரிகாரம் செய்தாலும் நேரமானது உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக மாறும். ஸோ அதிர்ஷ்ட நேரம் மாறுவதற்கு இந்த மாதிரியான சில பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுவது நம்பிக்கையோடு ட்ரை பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு நேரம் நல்ல நேரமாக அமையும். கிரகங்களால் உங்களுக்கு ராஜயோகங்களால் தோஷங்கள் ஏற்பட்டால் கூட அந்த தோஷங்கள் நிவர்த்தியாக இந்த பரிகாரங்களே உங்களுக்கு போதுமானதாக அமையும். அதனால் இந்த பரிகாரங்களை மறக்காமல் மகர ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ராசிக்கு பர்சனலாக ஏதாவது ஜோதிட ரீதியாக டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க.
உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட உங்களுக்கு அந்த டவுட்டையும் வந்து கிளியர் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.